நம்பர் 5 பாத்தீங்கன்னா அவங்க 5 எலிமெண்ட் சொல்லலாம். அவங்க வந்து ஒரு பஞ்சபூதம். அவங்களை என்னைக்குமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள நீங்க வைக்க முடியாதுங்க. அவங்க என்னைக்குமே சுதந்திர பறவையா தான் சுதந்திரமா இருக்கணும்னு நினைப்பாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களோட எனர்ஜி லெவல் பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கும், ரொம்ப அட்வென்ச்சராவும் கூட. அவங்க என்னைக்குமே ஒரு விஷயத்த வந்து புதுசு புதுசா கத்துக்கணும், புதுசு புதுசா இலக்கு நோக்கி போகணும், அந்த மாதிரிதான் இருக்கும். 5வது எண்ணில பிறந்தவங்களை பாத்தீங்கன்னா அவங்க பாக்குறதுக்கு ரொம்ப சாதுவா இருந்தாலும் ஆனா மனதைரியம் அவங்களுக்கு அதிகமாவே இருக்குங்க. அவங்கள சுத்தி 1000 பேர் நின்னாலும் அவங்களுக்கு கதையே இல்ல. என் கோட்டைக்கு நான் தாண்டா ராஜா, என்ன பண்ண முடியும் அப்படின்னு கெத்தா நிப்பாங்க. அந்த அளவுக்கு மனதைரியம் உடையவங்க. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு அட்வென்ச்சர்னா ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்க வாழ்ற வாழ்க்கையில அட்வென்ச்சரை தேடி போய் பாக்குறவங்க. அவங்க கூட இருக்கிறவங்களும் அப்படி இருந்தா அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப ரொம்ப ஜாலியான பர்சன்ங்க. அவங்க கிட்ட நீங்க என்ன விஷயம் வேணாலும் ஷேர் பண்ணலாம். சில நேரத்துல நீங்க ஷேர் பண்ற எல்லா விஷயமும் அவங்க அதை கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியும் நடந்துக்குவாங்க. அவங்களோட புத்தி கூர்மை பாத்தீங்கன்னா சாதாரணமான புத்தி கூர்மை இருக்காதுங்க. அவங்க கிட்டதான் உண்மையிலே தந்திரமான ஒரு புத்தி கூர்மையே இருக்கும். எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், என்ன மாதிரி விஷயத்த எங்க பேசணும், இப்படி எல்லா விஷயமும் அவங்களுக்கு அத்துப்படி. ஸ்போர்ட்ஸ்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவங்களுக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். அவங்கள சுத்தி எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் சில நேரத்துல அவங்க தனியா தாங்க இருப்பாங்க. ஏன்னா அவங்க தனிமையை விரும்பக்கூடியவங்க. தனியா இருக்கிற டைம்ல அவங்க தனியா டிராவல் பண்ணி ஒரு மலைப்பகுதியோ இல்ல ஒரு நீர்வீழ்ச்சியோ இந்த மாதிரி பச்சை பசையான இருக்கிற இடத்துல போய் பார்க்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அவங்க ஒரு பெட் லவரா இருப்பாங்க. இந்த 5ஆம் நம்பர்ல பிறந்தவங்களை பாத்தீங்கன்னா they are born to do business சொல்லலாம். பிசினஸ் விஷயத்துல எந்த வேலை கொடுத்தாலும் அவங்க ரொம்ப சிறப்பா செய்வாங்க. இப்ப நீங்க புதுசா ஆரம்பிக்கிற கம்பெனியா இருக்கட்டும், இல்ல அந்த கம்பெனி கொஞ்சம் டவுனான நிலைமையில இருக்கட்டும், அந்த டவுனான கம்பெனி கூட அவங்க எப்படியாவது நம்பர் 1 கம்பெனி ஆக்கிடுவாங்க. இல்ல புதுசா ஆரம்பிக்கிற கம்பெனியா நல்லா டெவலப் பண்ணி ஒரு டாப்பான லெவலுக்கு கொண்டு வருவாங்க. இந்த நம்பர்ல இருக்கிறவங்களை பத்தி இன்னும் அதிகமான விஷயம் சொல்லணும்னா, இவங்க ரொம்ப ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்ட் உடையவங்க. இன்னைக்குமே அவங்க செல்ஃப லோவா யார் முன்னுக்கும் வச்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. அவங்களுக்கு ஒருவேளை ஒரு விஷயம் தெரியலனா கூட அந்த விஷயத்த கத்துக்கிட்டு வந்து அந்த விஷயத்த வந்து மத்தவங்க கிட்ட சொல்லியும் கொடுப்பாங்க. அதே சமயத்துல அந்த விஷயத்துக்கான கேள்வி யாராவது கேட்டா கூட அந்த டைம்ல அவங்க பதில் கொடுப்பாங்க. ஆனா எந்த ஒரு விஷயமே தெரியல அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். அந்த டைம்ல வந்து நம்மள வந்து தெரியலன்னு சொல்லிட்டா கொஞ்சம் லோவா நினைச்சுக்குவாங்களோ, சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து அவங்க ரொம்ப பர்டிகுலரா இருப்பாங்க. இன்னொன்னு, அவங்க எல்லா விஷயத்திலயும் டிசிப்ளினா இல்லைனாலும் சில விஷயத்துல வந்து அவங்க டிசிப்ளினா மெயின்டைன் பண்ணுவாங்க. அதாவது அவங்க வேலை விஷயமா இருக்கட்டும், இல்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான திங்ஸா இருக்கட்டும், அந்த விஷயத்துல வந்து ரொம்ப டிசிப்ளினா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து திங்ஸை மாத்தி வச்சாலே பிடிக்காதுங்க. இப்போ ஒரு விஷயத்த வந்து அவங்க ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்கன்னா அந்த விஷயத்த வந்து அவங்க யாராவது யூஸ் பண்ணிட்டு திரும்ப அதே இடத்துல வைக்க சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க கிட்ட 1 மாசம் கழிச்சு இந்த பொருள் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவங்க கரெக்டா சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணி வைப்பாங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து கடவுள் மேல வந்து அதிகமான நம்பிக்கை இருக்கும். ஆனா அதுவும் வெளிப்படையா பாக்குறப்ப அவ்வளவா தெரியாது. ஏன்னா அவங்க டெய்லி கோயிலுக்கு போயோ இல்ல டெய்லி சாமி கும்பிட்டு பூஜை பண்ற ஆட்களும் கிடையாது. ஆனா மனசளவுல கடவுளை ரொம்ப ஆழமா பார்க்கக்கூடியவங்க. அவங்க என்னதான் எல்லாரும் கூட சரிசமமா பழகினாலும் சில நேரத்துல வந்து அவங்க வந்து மத்தவங்க கிட்ட இருந்து ஒரு 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 டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதாவது எல்லாருக்கூடயும் வந்து அதிகமா பழகி ரொம்ப ஒட்டி உறவாடுறதும் இல்லாம யார் யாருக்கிட்ட எப்படி எப்படி பழகணுமோ அந்த மாதிரி ஒரு லிமிட் வச்சு பழகக்கூடியவங்க. இவங்களை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா, தைரியசாலி, திறமைசாலி, பிசினஸ் மேக்னெட், இது 3 சேர்ந்தவங்க தாங்க நம்பர் 5.